வெல்கம் டு 2K மாம்ஸ் கிச்சன். இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமா இட்லி உப்புமா பண்ண போகிறோம். ஏமா இட்லி உப்புமாக்காமா இவ்வளோ பில்டப்பு? முருங்கைக்கீரை போட்டு இட்லி உப்புமா பண்ண போகிறோம். அப்போ பில்டப் கொடுக்கலாம்ல. ஹெல்த்தியாகவும் சாப்பிட போகிறோம், டேஸ்டியாகவும் சாப்பிட போகிறோம். எப்படிம்மா உங்களுக்கு இப்படி தோணுது? 2K மாம்ஸ் கிச்சனுக்கு தோணும். மூக்கு பொடப்பாக இருந்தால் இப்படித்தான், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் திடீர்னு இப்படிலாம் இறங்கிட்டீங்க அப்படின்னா, தனியாக இருக்க அந்த ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருப்போம்ல, நம்ம ஒருத்தவங்களுக்காக சமைக்கணுமா அப்படிலாம் இருப்போம்ல. சோம்பேறித்தனத்துலேயே நிறைய பேரும் சாப்பிட மாட்டோம், ஒருத்தவங்களுக்கான்ற மாதிரியும் இருக்கும்ல. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை சாப்பிட்றதுனால அயன் சத்தும் ஏறும். டேஸ்டியாகவும் சாப்பிடலாம், லேசியாக இருக்க பீப்புளுக்கு ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இட்லி உப்புமாவும் பிடிக்கும்னா, நம்ம செய்கிறது முருங்கைக்கீரை இட்லி உப்புமா, நீ பேசுறது ரொம்ப தப்புமா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.